ஸ்டூடெண்ட்ஸ் நம்மோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமாய் பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்டில் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் சாப்டரில் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் என்னென்னலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் சாப்டரில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்காக அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்னால் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். ஓகே, ஸோ டேக்ஸபிள் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசஸிக்கு அவரோட இன்கம்மை 5 ஹெட்டிங்கில் டிவைட் பண்ணலாம். ஓகே, இதெல்லாமே நம்ம தனித்தனி சாப்டர்ஸாக படிச்சிருக்கோம். இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், கேபிட்டல் கெயின். ஓகே, இந்த 4 ஹெட்டிங்லேயும் டேக்ஸபிள் ஆகாத எல்லா இன்கமுமே நம்ம இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் தான் காட்டுவோம். ஓகே, ஸோ இதுதான் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்க்கு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ரெட்டி மூர்த்தி இல்லை, டிஎஸ் ரெட்டி ஹரிபிரசாத் ரெட்டி புக்கில் பேஜ் நம்பர் 9.3ல் இதுக்குரிய ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்கம் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் இன்கம். இதுக்குரிய ப்ரொவிஷன்ஸ் நான் தனியாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கேஷுவல் இன்கம் என்னென்ன, அதுக்குரிய ரூல்ஸ் என்ன, எல்லாமே நான் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணினதை தவிர மற்றதெல்லாமே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ்க்கும் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஓகே, ஃபேமிலி பென்ஷன் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். ஓகே, இதுக்குரிய ப்ரொவிஷன்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டெபாசிட்ஸ் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து எந்த ப்ரொவிஷன்ஸும் இல்லாததெல்லாம் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் தான் நம்ம காட்டுவோம். ஓகே, அடுத்து இன்கம் பை லெட்டிங் அவுட் ஆஃப் ஃபர்னிச்சர், பிளான்ட் அண்ட் மிஷினரி அலாங் வித் பில்டிங். ஓகே, இது நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணலை. இது நான் இங்கே உங்களுக்கு இப்போ சொல்லி தந்துடுறேன் இந்த வீடியோவில். லெட்டிங் அவுட் ஆஃப் ஃபர்னிச்சர், பிளான்ட் அண்ட் மிஷினரி அலாங் வித் பில்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபர்னிச்சர், மிஷினரி இதெல்லாம் வந்து லெட் அவுட் பண்ணுறாங்க, அதாவது வாடகைக்கு கொடுக்குறாங்க. அலாங் வித் பில்டிங்கோடு சேர்த்து லெட் அவுட் பண்ணுறாங்க. ஓகேவா, அந்த இன்கம் மட்டும்தான் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் காட்டுவோம். ஒருவேளை இந்த ஃபர்னிச்சர், பிளான்ட் அண்ட் மிஷினரியை லெட் அவுட் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸாகவே இருந்தது அப்படின்னா அந்த இன்கம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் போயிடும். ஓகேவா, இல்லை ஜஸ்ட் அவங்க வந்து இதை வந்து பிஸ்னஸாக பண்ணலை, பில்டிங்கோடு லெட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் தான் காட்டணும். இதில் வந்து எந்த எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சருக்குரிய டெப்ரிஷியேஷன், ரிப்பேர்ஸ், இன்சூரன்ஸ், இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம டிடெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுவோம், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸாக காட்டுவோம். அடுத்து ராயல்ட்டி இன்கம் ப்ரீவியஸ் வீடியோலே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதாவது ராயல்ட்டி இன்கம் அப்படின்றது புக் பப்ளிஷ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து புக்கை எழுதினவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்கம் தான் ராயல்ட்டி இன்கம். அதுக்காக எந்த எக்ஸ்பென்சஸ் ஆகுது ஆத்தர், அதாவது அசஸி இன்கர் பண்ணியிருந்தால் அதை வந்து லெஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம் பை சப்லெட்டிங் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை லெட் அவுட் பண்ணினா அது வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் தான் நம்ம காட்டணும். ஓகே, சப்லெட்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அசஸி வந்து வாடகைக்கு இருக்கார், அவர் வாடகைக்கு இருக்கிறதுல ஒரு போர்ஷனை அவர் மறுபடியும் வாடகைக்கு விட்டுருக்காரு. ஓகே, ஸோ அசஸியே ஏற்கனவே லெட் அவுட்டில் தான் இருக்கார், அவர் மறுபடியும் லெட் அவுட் பண்ணுறாரு அப்படின்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்கம் தான் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் வரும். ஓகே, ஓனர் லெட் அவுட் பண்ணினா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போ கான்செப்ட் புரிஞ்சிருக்கோம். இதில் எந்தெந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணலான்னா ரெண்ட் பெய்டு, ரிப்பேர், லோக்கல் டேக்ஸஸ். பட் இது வந்து ப்ரொபோர்ஷனேட் எக்ஸ்பென்சஸ். எவ்வளோ போர்ஷன் வந்து அவங்க லெட் அவுட் பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ரொபோர்ஷனேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் எக்ஸ்பென்சஸை நம்ம என்ன பண்ணுவோம், டிடெக்ட் பண்ணுவோம். ஓகே, அடுத்து ஹார்சஸை பற்றி தனியாக நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹார்சஸ்க்குரிய ரூல்ஸ் என்ன அப்படின்றது.
வேறு என்ன அதர் இன்கம் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகே, நிறைய ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. சிம்பிளாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்தால் நீங்கள் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் ஆட் பண்ணிடணும். இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் சிச்சுவேட்டட் அவுட்சைட் இந்தியா. இப்போ வந்து அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் இன் இந்தியா அப்படின்னா அது எக்ஸம்டட். ஓகே, அவுட்சைட் இந்தியாவில் இருக்கிற அக்ரிகல்ச்சுரல் லேண்டில் இன்கம் வந்தது அப்படின்னா அதை நம்ம இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் தான் இன்க்ளூட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சேலரி ரிசீவ்டு பை எம்பி எம்எல்ஏ. ஸோ எம்பி ரிசீவ் பண்ணக்கூடிய சேலரி, எம்எல்ஏ ரிசீவ் பண்ணக்கூடிய சேலரி, இதெல்லாமே வந்து அதர் இன்கம்ஸில் தான் வரும். ஓகே, அடுத்து கிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தனியாகவே நம்ம கிஃப்ட்டை பற்றி பார்க்கலாம். டைரக்டார் ஃபீஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் டைரக்டராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீஸ். ஓகேவா, அந்த இன்கம் வந்து சேலரியில் வராது, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் தான் வரும். எக்ஸாமினர்ஷிப் ரெம்யூனரேஷன் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர்ஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரெம்யூனரேஷன் கிடைக்கும் இல்லையா, அது வந்து இன்கம் ஃப்ரம் சேலரி கிடையாது, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். அடுத்து கிரவுண்ட் ரெண்ட் ரிசீவ்டு அப்படின்னு கொடுத்துருந்தா அதுவுமே என்னது தான் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். இன்கம் ரிசீவ்டு பை லீசிங் அவுட் நான் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் லீசிங்க்கு கொடுத்துருக்காங்க, அதில் வர்ற இன்கம். ஓகே, அது வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். அதே மாதிரி டீம்டு இன்கம் ஃப்ரம் அன்டிஸ்க்ளோஸ்டு சோர்ஸஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் மணி அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து அந்த இன்கம்க்கு வந்து அசசி எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்க மாட்டார். எங்கேருந்து கிடச்சது, எங்கேருந்து பே பண்ணினாங்க, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ண மாட்டார். அந்த இன்கம் எல்லாமே இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் இன்க்ளூட் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ஆன் காம்பன்சேஷன் ஆர் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, கவர்மெண்ட் வந்து கம்பல்சரி அக்யூசிஷன் லேண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட்டு டிலே ஆச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க கவர்மெண்ட். அது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் காம்பன்சேஷன், என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மணி ரிசீவ்ட் அண்ட் ஃபர்ஃபீட்டட். இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேபிட்டல் கெயினில் படிச்சிருப்பீங்க. அதாவது கேபிட்டல் கெயினில் வந்து அந்த பர்டிகுலர் கேபிட்டல் அசட்டை சேல் பண்ணுறதுக்கு முந்தைய அட்வான்ஸ் மணி ரிசீவ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அதை ஃபர்ஃபீட் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் காட்டணும்னு அந்த கேபிட்டல் கெயின் சாப்டர்லேயே நம்ம பார்த்துருக்கோம் ப்ராப்ளமில். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எனி இன்கம் நாட் டேக்ஸ்டு அண்டர் அதர் ஹெட்ஸ். இதெல்லாம் தவிர வேறு ஏதாவது இன்கம் இருக்குது, அது வந்து மற்ற ஹெட்டிங்கில் கவர் ஆகலை அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் ஹெட்டிங்கில் தான் கவர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்மேட் ஃபுல்லாகவே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சது அப்படின்னா உங்களால் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் 5 மார்க் அண்ட் 10 மார்க் ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும். எதுக்கெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் இருந்ததோ அதுக்கெல்லாம் நம்ம தனியாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். இன்றைக்கி சிம்பிளாக இருக்கக்கூடிய மற்ற இன்கம்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.